தொழில் வளர்ந்தால்தான் மாநிலமும் வளரும், மக்களின் வாழ்க்கையும் உயரும் என தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நமது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். சென்னையில் ரூபாய் 17,616 கோடி முதலீட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அவர் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட ரூபாய் 51,000 கோடி மதிப்புள்ள 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். புதிய தொழில் திட்டங்கள் மூலம் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: 3 ஆண்டுகளில் ரூபாய் 9.74 லட்சம் கோடி அளவுக்கு முதலீட்டுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. அனைத்து துறை வளர்ச்சி என்பது அனைத்து சமூக வளர்ச்சி ஆகும். 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலம் நாம் ஈர்த்த முதலீடுகள் தான் நமது வெற்றிக்கு காரணம். 2030 ஆண்டில் $1 டிரில்லியன் என்ற இலக்குடன் தமிழக அரசு செயல்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என்பது உலகிற்கு தெரியும். பெண்கள் அதிகம் பணிபுரியும் மாநிலத்தில் பெண்களுக்காகவே பல்வேறு திட்டங்கள் உள்ளன. தமிழகம் அமைதியான மாநிலம் என்பதனால் நிம்மதியாக தொழில் நடத்தலாம் என்ற மனநிலை முதலீட்டாளர்களுக்கு வந்து உள்ளது. தொழிலதிபர்கள் தமிழகத்தின் தூதுவராக மாறி மற்றவர்களை முதலீடு செய்ய அழைத்து வர வேண்டும். தொழில் வளர்ந்தால்தான் மாநிலமும் வளரும், மக்களின் வாழ்க்கையும் உயரும். புரிந்துணர்வு போடப்பட்டதும் நமது கடமை முடிந்ததாக கருதவில்லை. ஒப்பந்தத்துடன் முடித்து கொள்ளாமல் தொழில் துவங்க அனைத்து உதவிகளுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் செயல்படுகிறது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டும் நாள் இன்று. தமிழக இளைஞர்களின் திறமையை தொழில்துறையினர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் துவங்குவதன் மூலம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வளர்ச்சியடையும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். தொழில் வளர்ந்தால்தான் மாநிலமும் வளரும், மக்களின் வாழ்க்கையும் உயரும் என தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நமது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். சென்னையில் ரூபாய் 17,616 கோடி முதலீட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார்.